ஒரு புறம் கபாலி கொண்டாட்டங்களால் மனம் நெகிழ்ந்திருக்கிறார் ரஜினி. ட்ரைலரில் அவர் சொல்லும் மகிழ்ச்சி இன்று நாடெங்கிலும் இருக்கும் அவரது ரசிகர்களின் நெஞ்சங்களுக்கு கடத்தப்பட்டு விட்டது. ஒரு சாதாரணமான ட்ரைலராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஸ்டில்லாக இருந்தாலும் சரி, அதை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஷேர் செய்தும் லைக் செய்தும் கொண்டாடும் ரசிகர்களுக்காகவே இன்னும் பல படங்களில் அவர் நடிப்பதற்கு விரும்பக்கூடும். ஆனால் எந்திரன் 2 பளுவாலும் அவர்களின் லேசான அலட்சியத்தாலும் ஒரு விபரீத முடிவை ரஜினி எடுத்திருப்பதாக நம்பத்தகுந்த செய்திகள் வெளியாகியுள்ளன. அதற்கு முன்னோட்டமாக சொல்லப்படும் சம்பவம்தான் இது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு சண்டை காட்சி எடுக்கப்பட்டுள்ளது. அதில் ரோப் கட்டி ரஜினியை தூக்க வேண்டிய சூழ்நிலை. வேறு வழி இல்லாமல் ரஜினியும் சம்மதிக்க அவரை மேலே தூக்கிவிட்டார்களாம். அந்த நேரத்தில்தான் அந்த ரோப் முறையாக சுழலாமல் முரண்டு பிடித்துள்ளது. அதனால் அவரது இடுப்பு பகுதியில் கடுமையான வலி ஏற்பட்டுள்ளதாம். உடனடியாக ரோப்பை இறக்க வேண்டும் என்று அவர் கத்தியதை தொடர்ந்து யூனிட் பரபரப்பானதாக சொல்லப்படுகிறது. அந்த நிமிஷமே இயக்குனர் சங்கரை அழைத்த ரஜினி, இதுவரைக்கும் எவ்வளவு செலவானதோ அதை கொடுத்து விடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னதாகவும் கூறப்படுகிறது. கடும் அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டார்களாம் அத்தனை பேரும். அதனைத் தொடர்ந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. இதுவரை 100 நாட்களுக்கு மேல் படப்பிடிப்பு நடந்திருந்தாலும் அதில் 25 நாட்கள் கூட ரஜினியை பயன்படுத்தவில்லையா. இனிமேல் அவரது கால்ஷீட் தேதிகளை குறைத்து எப்படியோ படத்தை முடித்தால் போதும் என்கிற மனநிலைக்கு வந்துவிட்டாராம் இயக்குனர் சங்கர். எந்திரன் 2 ரஜினி இருப்பார். ஆனால் எவ்வளவு இருப்பார், அதுதான் பெரும் கேள்வியாக தற்போது எழுந்துள்ளது.